IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. பேச வேண்டிய ஊடகம் மட்டுமல்ல, ஊடகத்தை தாண்டி எவ்வளவு பொய் பரப்புரை, எவ்வளவு பெரிய பொய் கட்டமைப்புகள். நீ வெளிப்படையாக இருக்கிற விஷயத்துக்கே திரும்ப திரும்ப கேள்வி கேட்குற இதே ஊடகம் இந்த குடும்ப பஞ்சாயத்து இருக்கா இல்லையாங்கிறது பேச துணிவு இருக்குமா? ஊடகங்கள் தான் எதையும் காட்ட மாட்டேன்றீங்க, ஊடகங்கள் தான் எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு எங்கள் மேலேயே ரொம்ப ஈஸியாக பழி போடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு. கஞ்சா போதையை பற்றி அது ஒரு பிரச்சனை. ஊடகங்கள் ஏன் பேசவில்லை? ஊடகங்கள்ல தான் அது ரிப்போர்ட் ஆகுது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறீங்க? திரு கோவை சத்யன் அவர்கள் ஒரு நீதிபதி மீது அருவாள் என்பது எடுத்து வீசப்பட்டிருக்கு. அந்த செய்தி எங்கே வந்துச்சு? ஊடகங்கள் வாயிலாக தான் வந்துச்சு. நண்பர் சபீருக்கு சொன்ன விஷயத்த நான் ஒத்துங்க. ஆமாம், அருவாள் எடுத்து போட்டார். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நியூஸில் பார்த்தேன்னா தெரிஞ்சு. ஆமாம், மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்கின்ற ஒரு அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு முற்றிலுமாக இல்லை. அவர் அடிக்கடி வருகின்ற எல்லா தேர்தலிலும் ஜெயிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்திருப்பது எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரியான ஒரு சூழல் தான் 2021க்கு பிறகு தமிழகத்திலும் இருக்கிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, ஆனால் எதிர்க்கட்சியாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த எதிர்க்கட்சி ஸ்பேஸை ஒரு 5-6 பார்ட்டிஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. ஆனால் அதிமுகவை கூட்டணிக்குள்ளேயே இருக்கும்போது பாஜக என்ன சொல்லுது? நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சியாக வந்துவிட்டோம் அப்படின்னாங்க. பாமக பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அதிமுக தன்னுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்ததின் விளைவு இன்னைக்கு மற்ற பல கட்சிகள்லாம் அந்த ஸ்பேஸை எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல தான் எதிர்கட்சிகள்லாம் டிவைடடாக இருக்காங்க அப்படின்னும் போது, எதிர்கட்சிகள்லாம் சிதறி போய் கிடக்கிறார்கள் அப்படின்னும் போது வேறு ஒரு சக்தியாக விஜய் வராரு அப்படின்னா விஜய் ப்ராமிசிங்காக தெரிகிறார். இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அல்லது இங்கே புதிதாக வருகின்ற கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் மக்கள் அரசியலை பேசணும், மக்களுக்கு புரிகின்ற அரசியலை பேசணும், மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசணும். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எத்தனை அரசியல் கட்சிகள் பேசுகிறார்கள் அப்படின்னா எவ்வளோ வலுவாக பேசுகிறார்கள் அப்படின்றது தான். இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்குள்ளேயே இருந்த ஒரு முரண்பாடு, உள்ளுக்குள்ளேயே இருந்த ஒரு சண்டை. அதுலேயே 3 வருஷம் போயிருச்சு. 4வது வருஷம் பாஜகவோட பிரச்சனை, 5வது வருஷம் மீண்டும் கூட்டணியில் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட மீண்டும் போய் சேருகிறார்கள் அப்படின்னும் போது அவர்கள் மீது எப்படி ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி, அவர்களை எப்படி மாற்றாக அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. மக்களுக்கு அந்த குழப்பம் என்பது வரும். எங்கள் பிரச்சனையை இவ்வளவு நாள் பேசலை, உங்கள் பிரச்சனையை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேச வருகிறோம் அப்படின்னா எப்படி வருவாங்க அப்படின்னு. ஆளுங்கட்சிக்கு கேட்கறதுக்கு எதிர்கட்சி இல்லை அப்படின்னும் போது ஆளுங்கட்சி பல்வேறு விதமான விஷயங்களை செய்திருக்கிறது, பல தவறுகளை செய்திருக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சிகளும் இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே போல விசிக, இந்த கட்சிகள் பெரிய அளவுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது பல மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் அந்த கட்சிகள் பேச தவறிவிட்டது அப்படின்னும் போது இன்னைக்கு புதிதாக வருகின்ற ஒரு கட்சி இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறது அப்படின்னா அந்த கட்சி பக்கம் போவதற்கான வாய்ப்பு. தமிழகத்திற்கு எதிராக பாஜக என்ன செய்ய சொல்லுச்சு, நம்ம அதிமுக என்ன செஞ்சு நடைமுறையில் வந்துச்சுன்னு ஒரு விளக்கத்தை, ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இதுவரைக்கும் சொல்ல மாட்டாங்க. கேட்ட உடனே சிஏஏ பார், குடியுரிமை திருத்த சட்டம் ஆதரவு கொடுத்தீங்களா அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கு தான் திரும்பவும் சொல்கிறோம். அதே குடியுரிமை திருத்த சட்டத்தில் குடியுரிமை போச்சுன்னு ஒரு இஸ்லாமியரை இங்கே தமிழ்நாட்டில் காட்டுங்கன்னு கேட்குறோம். இதே தான் இங்கே சட்டமன்றத்தில் எடப்பாடி இதே தான் பேசினார். இதே கேள்வி அதிமுக நிறைய தடவை கேட்டிருக்கேன். குடியுரிமை திருத்த சட்டத்தினால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதை திரும்ப பெற வலியுறுத்தும் 2021 தேர்தல் அறிக்கையில் எதுக்காக சொன்னீங்க? அதை தான் சொல்கிறோம். ஏன்னா பேச வேண்டிய ஊடகம் மட்டுமல்ல, ஊடகத்தை தாண்டி எவ்வளவு பொய் பரப்புரை, எவ்வளவு பெரிய பொய் கட்டமைப்புகள். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? ஆமாம், ஏன்னா இப்போ சமூக நல்லிணக்கம் யாரோட பொறுப்பில் இருக்குது? ஆட்சி அதிகாரத்துக்கு நம்மளுடைய பொறுப்பில் இருக்குது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பிரிவினைவாத அரசியல் செய்யக்கூடிய ஆட்களுக்கு நம்ம இரையாக இருக்கக்கூடாது. திரும்ப பெறுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்? இவங்கள மாதிரி கான்ஸ்டியூஷனில் போய் உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு இந்த இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன்னு எடுக்கிற முதல்வர் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனே அதில் ஜாதி மதம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாங்க.
அதுக்கு அரசு நிர்வாகத்தையும் உடந்தையாக வச்சு கலெக்டர் சீஃப் செக்ரட்டரி போய் நிற்கிறாங்க. மன்னிப்பு கேட்குறேன். சீஃப் செக்ரட்டரி யார்? நிழல் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளோ பெரிய அசிங்கம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம். நாம் என்ன சொன்னோம்? 2004 புரட்சி தலைவி அம்மா இருதரப்பையும் அழைச்சாங்கல்ல, இஸ்லாமிய சகோதரையும் அழைச்சாங்க, இந்து சகோதரையும் அழைச்சாங்க. 2 பேருக்கும் என்ன உடன்பாடுன்னு ஏற்படுத்தினாங்களோ அது மாதிரி ஏற்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனை? இப்போது என்ன தயக்கம்? எதுக்கு நீங்கள் வந்து மத ரீதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இப்போ இந்த மெடல் இப்போ என்ன சொல்ல சொல்லுங்கள் சார். ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்லுவேன், ஜெய் ஸ்ரீராம். அல்லாஹூ அக்பர்னு சொல்ல சொல்லுங்கள், அல்லாஹூ அக்பர். ப்ரைஸ் த லார்ட்னு சொல்ல சொல்லுங்கள், ப்ரைஸ் த லார்ட் நான் சொல்லுவேன். எங்கே தமிழ் பிரச்சனை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கல. அது சமத்துவம் சமூக நீதினு பேசுகிறீங்கல்ல, ஜாதி மதம் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே, எல்லா கடவுளும் ஒன்று தானே. நான் சொல்கிறேன்ப்பா, நான் 3 மதத்தையும் சொல்கிறேன். அதையும் தாண்டி புத்திசம் சொல்லணும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். எங்கே தமிழ் பிரச்சனை வந்து இங்கே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே சமத்துவம் சமூக நீதினா என்ன? எல்லோரும் ஒன்று தானே சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்பன் சேலஞ்சு. இப்போ நான் ஓப்பன் சேலஞ்சு எங்கே சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பேசுவது எல்லாமே பிரிவினை அரசியல், எல்லாமே பிரிவினை பேசி எல்லா இடத்துலையும் பிரிவினை பேசி. இல்லை அப்படி தான் 2 விஷயம் நடக்கும். நம்ம என்னைக்கு வந்து திமுக கொஞ்சம் படம் போட்டு காமிச்சோமோ கொடுக்கணும் ஒன்றா இடத்த காலி பண்ணிடுறது, இல்லை கத்தி கதை வடிச்சு சபையை கழிச்சு விட்டுறது. இதை தாண்டி அவங்கள்ட்ட 2 எதிர்பார்க்க முடியாது. மரியாதைக்குரிய சபரீசன் யார்? திமுக பொதுச் செயலாளரா, இல்லை திமுக தலைவரா, இல்லை திமுக பொருளாளரா? அவரே ஊராக போயிட்டு இருக்கிறாரு. அவரே நிர்வாகிகள் நேரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதை எப்போ கேட்பீங்க நீங்கள் ஊடகத்தில்? இப்போ எங்கள் கூட்டணி பார்த்து கேட்குறீங்க. பாஜக இருக்கிற அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை எடப்பாடி தலைமை கூட்டணி அவரே சொல்லிட்டாரு. அப்படின்னு கூட டெய்லி இதை கேட்குறீங்க. இனிமேல் ஊடகத்துக்கு இது கேட்பாங்கன்னு. ஒரு உதயநிதிக்கு ஒரு 3 ரேலி நடந்துச்சு. அவர் முன்னாடி நடத்தினோடனே தங்கச்சிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளே அரசியல் உடனே 2 மகளிர் மாநாடு வேகமாக நடந்துச்சு. ஒரு பக்கம் மருமகன் வந்து ஏரியாவை போய் பார்த்துட்டு இருக்காரு, நிர்வாகிகளே நேர்காணல் பண்ணிட்டு இருக்கிறாராமா. அவரை மாலை சால்வையெல்லாம் போட்டு வர வைத்திருக்காங்க. அப்புறம் அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? அப்போ குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சுங்கிறது எப்போ பேசுவீங்க? நீங்கள் இல்லாத ஒன்றுங்கல்ல, நீ வெளிப்படையாக இருக்கிற விஷயத்துக்கே திரும்ப கேள்வி கேட்குற இதே ஊடகம் இந்த குடும்ப பஞ்சாயத்து இருக்கா இல்லையாங்கிறது பேச துணிவு இருக்குமா? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை பற்றி விமர்சித்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு ஏன் சரியாக இல்லை, எதிர்க்கட்சிகள் ஏன் தங்களுடைய செயல்பாடுகளை அவ்வளவு வேகமாக செய்வதில்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஊடகங்கள் மீது தான் வந்து ஒட்டுமொத்த தவறும் இருக்கிறது. ஊடகங்கள் தான் வந்து எதையும் காட்ட மாட்டேன்றீங்க, ஊடகங்கள் தான் எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு எங்கள் மேலேயே ரொம்ப ஈஸியாக பழி போடக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை தான் ஈஸியாக அடிக்க முடியும், நம்மளை தான் ஈஸியாக அடிச்சிட முடியும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல பிரச்சனைகள்லாம் அதிமுக குரல் எழுப்பி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், நான் மறுக்கலை. ஆனால் ரொம்ப வலுவாக பேச வேண்டிய பிரச்சனைகளில் ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக என்ன செய்திருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகள் எழும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு திருப்தி இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கை விட்டிருப்பாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், அவ்வளோதான் ஒரு இஷ்யூவில். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில் சம்பந்தமான பிரச்சனை, மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, மக்கள் வந்து மிகவும் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதிமுக அந்த விஷயம் குறித்து எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த தரவுகளை எடுத்து பார்த்தேன். 1 or 2 போராட்டங்கள் தான் இந்த 5 ஆண்டுகளில். அதே மாதிரி கஞ்சா போதையை பற்றி பேசினார்கள். கஞ்சா போதையை பற்றி அது ஒரு பிரச்சனை, ஊடகங்கள் ஏன் பேசவில்லை? ஊடகங்களில் தான் அது ரிப்போர்ட் ஆகுது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறீங்க? இப்போ பேசினார் திரு கோவை சத்யன் அவர்கள், ஒரு நீதிபதி மீது அருவாள் என்பது எடுத்து வீசப்பட்டிருக்கு. அந்த செய்தி எங்கே வந்துச்சு? ஊடகங்கள் வாயிலாக தான் வந்துச்சு. அந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் தான் ரைஸ் பண்ணுறோம். கடந்த காலங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்த 40% எதிர்க்கட்சி அரசியல் கூட அதிமுக செய்யவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. திரு சீமான் அவர்கள் ஏன் இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசுகிறார், ஏன் அவர் ஊடக வெளிச்சத்திலே இருக்கார் அப்படின்னா, எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் பேசுகிறார், அவருடைய சக்திக்கு மீறி அவர் பேசுகிறாரு. அது எல்லாம் வந்து மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. மக்கள் அதன் மூலமாக மக்கள் பல பிரச்சனைகளை தெரிந்து கொள்கிறார்கள் அல்லவா? அப்போ இந்த விஷயத்தை தான் அதிமுக ரொம்ப தீவிரமாக செய்திருக்க வேண்டும். அதிமுக அந்த அரசியலை முன்னெடுக்கவில்லை, எதிர்க்கட்சி அரசியலை முன்னெடுக்கவில்லை அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலையே வருத்தமான விஷயம். ஊடகங்களை பேசலாம், ரொம்ப ஈஸியாக வந்து ஊடகங்களை வந்து பழி சொல்லிட்டு போயிடலாம். ஊடகங்கள் வந்து ஏன் இதை விவாதிப்பதில்லை, ஊடகங்கள் ஏன் அதை செய்வதில்லை, ஊடகங்கள் எவ்வளோ விவாதம் நடத்துனீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை பேசுனீங்க அப்படின்னு. நண்பர் ஷபீருக்கு வந்து சொன்ன விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், அருவாள் எடுத்து போட்டார், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நியூஸில் பார்த்தேன்னா தெரிஞ்சிச்சு. ஆமாம், நியூஸில் தான் பார்க்குறோம் அப்படின்னு. வித்தியாசம் என்னங்கிறத என்னோட விமர்சனம், உங்களை பார்த்து விமர்சிக்க ஜனநாயகத்தின் 4வது தூணு எதை செய்ய தவறியதுங்கிறத நான் ரத்ன சுருக்கமாக சொல்லிடுறேன்.
அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட விவாத பொருள்களாக மாற்றப்பட்டன. அதுக்காக தான் அந்த சுஜித்துன்னு கிணத்துல விழுந்த கதையை சொன்னேன், போரில் விழுந்த கதை. அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து விவாத பொருளாக மாற்றப்பட்டு அது மிகப்பெரிய சமுதாய பாதிப்பு, மக்கள் நல பாதிப்புங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இல்ல சத்யா, உண்மையே மக்கள் நல பாதிப்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் விவாத பொருளாக கூட மாறுறதில்லை. சுஜித் மேட்ரு வந்து தமிழ்நாட்டில் போர்வெல் எத்தனையோ குழந்தைகள் விழுந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் போய் அங்கேயே உட்கார்ந்துருந்தார். அதனால நாங்க அதை லைவ் பண்ணோம். அன்னைக்கு இங்க சுகாதாரத்துறை சார்பா சென்னையில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது, சம்பந்தப்பட்ட போராட்டம் ஒன்றும். அப்போ இனிமேல் நாங்கள் எல்லாருமே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்தா அப்போ நைட்டு விவாதம் நடக்கும் இல்லையா? ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் குற்றச்சாட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துடணும். எதிர்கட்சி உடனே எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துடணும் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு செவிலியர் போராட்டம் அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு அறிக்கை கொடுத்து மக்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு ஆதரவு நிலைப்படும் போய் பார்த்துட்டு வந்தால் கூட அது வந்து விவாத பொருளாக மாறாது. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். குறிப்பாக சொன்னால ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக அப்படின்னு எடப்பாடி ஒரு பேட்டிலையும் உங்களை கேட்கல. ஊடகத்தை பார்த்து கேட்குற கேள்வி என்ன? சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்போ விவாத பொருளாக மாற்றுவீங்களான்னு தான் கேட்குறாரு. இதைத்தான் கேட்டோம். சாதாரணமாக நடந்த விஷயம் கூட விவாத பொருளாக மாற்றப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். இப்போ உண்மையாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி தன்னுடைய எதிர்காலம் வளமாக இருக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு வந்து நம்பிக்கையோடு வர இளைஞர்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட 35 லட்ச ரூபாலேருந்து 50 லட்ச ரூபா வாங்கி 880 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி கே.என். நேரு தம்பி மேலே 252 பக்கம் யார் யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க, பணம் எங்கே பரிமாறப்பட்டது, எங்கே போணுச்சு, எங்கே வந்துச்சுன்னு சொல்லி ஆதாரத்தோட 2வது முறை கொடுத்துருக்கு ஈடி. நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்களா? இப்போ கனவோட சுற்றின இளைஞர்கள் தேர்தல் அறிக்கையில் மட்டும் வாக்குறுதி மட்டும் வருது, 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போடுறீங்க. ஆனால் 5 லட்சம் காலி பணியிடங்கள் மல்டிப்ளைடு பை 25 லட்சமா காசு வாங்கிட்டு போடுறதுக்கு அந்த பிளானா? அப்போ போராடும் விவசாயி மேலே குண்டா சொல்லுவது திருவண்ணாமலையில் எங்கே பேச்சு பொருளாக மாற்றி, எங்கே எத்தனை நாட்கள் எத்தனை ஊடகங்கள் விவாத பொருளாக மாற்றினாங்க? களத்தில் எதிரொலிக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக களத்தில் எதிரொலிக்குது. ஏன் தெரியுமா? ஊடக வெளிச்சம்ங்கிறது மிக முக்கியம். ஏன்னா ஒரு நாணயத்துக்கு இருபக்கம் மாதிரி, ஒரு அரசியல் இயக்கமும் ஊடகமும் ஒரு நாணயத்தோட இருபக்கம் மாதிரி. ஊடக வெளிச்சம் மிக மிக முக்கியம், அது மாற்று கருத்தே கிடையாது. அந்த ஊடக வெளிச்சத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அறிக்கையாக கொடுக்குறோம், கண்டனமாக கொடுக்குறோம். ஆனால் அது என்னைக்கு வந்து ஊடகம் அந்த ஜனநாயகத்தின் 4வது தூண் கொடுத்த அறிக்கையில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, இது மக்கள் நலன் சார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லி என்னைக்கு அது பேச்சு பொருளாக மாறுதோ அப்போ தான் நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கும். 31,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தார் எடப்பாடியார். கொரோனா காலத்தில் கூட தூண்டி விட்டு போராட்டம் பண்ணாங்க. IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.